அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த துலா ராசிக்கு பார்த்தோம்னா பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. பொதுவான இது ஜோதிட வார்த்தை என்னென்னா, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாள், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியே பார்க்குறால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எடுத்த காரியம் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 17/3 31/3 வரலும் பார்த்தோம்னா புதிய கடனை கொடுப்பார், சில பயங்களை கொடுப்பார், மனசுக்குள்ள கிளேசங்களை சற்று கொடுப்பார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 1/4/2026 30/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சத்தம் போடாமல் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாலே வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்கர நிவர்த்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்குற ராசியை பார்க்கும்போது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்த குரு பகவான் அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வீரியஸ்தானம்னு சொல்கிறது. ஆண்களுக்கு 3ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய, சுவர்கள் பார்வையோடு இருக்கக்கூடிய கட்டமாக இருந்தால் வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் வரும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சாளர்கள், கவிதை, கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். பால் பதனிடும் வியாபாரம், அதை தவிர வெள்ளை துணி, அந்த மாதிரியான காட்டன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி செய்தி வரும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் நினைக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு, பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தையினுடைய தொழில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய தொழிலில் ஏதாவது ஒரு போர்ஷன், அதாவது ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பர்சன்டேஜ் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி போய்ட்டு ஒரு வெத்தலை மாலை போடுங்க.
வெண்ணெய் காப்பு சாத்துங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கும். சுண்டல், மூக்கு கடலை சுண்டல், அது வந்து அங்கே ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் கொடுங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போயிட்டு வாங்க. அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு திருவலிதாயம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய தடைகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில், பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுடைய பேச்சு எல்லா இடத்திலும் எடுபடக்கூடிய காலகட்டமுமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதோட வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 17/3/2026 31/3/2026 வரலும் பார்த்தோம்னா ஒரு சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். கடன்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 1/4 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் வந்து இது வந்து பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 1/5 26/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். மறைந்த இடத்தில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் போக வேண்டிய கட்டாயம் வரும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. அது என்ன சார் மறைந்த இடம்? அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு இதெல்லாம் வந்து மறைந்த இடம்னு சொல்லுவோம். ஷேர்ஸு இதெல்லாம் வந்து திடீர்னு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் பணவரவிற்கு எந்த காலகட்டத்திலும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரி, உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 3 முழருது. இதனால் வந்து பார்த்தோம்னா புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா புதுசாக பழசு வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதாவது படிப்பு விஷயமாக வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். போட்டித் தேர்வுலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் போட்டித் தேர்வில் ரொம்ப முயற்சி பண்ணித்தான் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். அதாவது நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு நாளாக வந்து பதட்டங்கள் அதிகமாக இருக்கும்.
ஷேர் மார்க்கெட்டை அதை தவிர திடீர் பண வரவுகள்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கே தெரியாத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அதிகம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கும், தூர தேசங்கள் அந்த மாதிரியான பிரயாணங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் குரு வக்ர நிவர்த்தியின் காலகட்டத்தில் இருக்கும். சொந்த ஊர் சொந்த கிராமம்னு சொல்லக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் குருவுக்கு உண்டான மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைச்சிட்டு வாங்க, அதாவது சதுர்த்திக்கு சதுர்த்தி. அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறதும், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு, ஒரு 3 நெய் விளக்கு ஒரு வியாழக்கிழமையும் போடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருப்புலிவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், தட்சிணாமூர்த்தி டெம்பிள் இருக்குது, தட்சிணாமூர்த்தியினுடைய கோவில் இருக்குது. அந்த கோவிலில் குருவிற்கு உண்டான அர்ச்சனைகள் நிச்சயமாக செய்து கொள்வது மிகவும் நல்லது. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்.